பல்வேறு கட்சிகளும் கண்டனமும் கவலையும் தெரிவிப்பது என்பது இயல்பாக சமூக பிரஜையோடு செய்கிற ஒரு நடவடிக்கை தான். அரசியல் படுத்துகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்று திமுக பேசுவதுதான் வெட்கக்கேடான. உங்கள் ஆட்சியில் எத்தனை அவலங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள் நடைபெறுகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் பிற கட்சிகளை பார்த்து குறை கூற தகுதியே உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி கேடிகளை ஏன் உங்களால் கவனிக்க முடியவில்லை? கொலைகாரர்களை, கொலைபாதக செயல்களில் ஈடுபடுபவர்களை, ரவுடிகளை, பட்டாக்கத்திகளுடன் வீதிகளில் உலா வருபவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியாத, கையாலாகாத காவல்துறை, ஆனால் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவர்களின் குரல் வழியை நெரிக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இவர்களையெல்லாம் தொடர் கண்காணிப்பு வளையத்தில் வைக்காமல் போதைப் பொருள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. என்னென்ன சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகின்றனவோ காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். எப்படி கமிஷனர், போலீஸ் கமிஷனர் விவரங்களை வெளியே போனதற்கு பொறுப்பா இருக்க வேண்டாமா? இந்த சர்வசாதாரணமாக சொல்கிறார், இது தகவல் கசிந்து விட வாய்ப்பு உள்ளது என்று. இரண்டாவது, குற்றவாளி ஒருவர் தான் என்ற முடிவுக்கு நீ எப்படி வந்தாய் என்று நீதிமன்றம் கேட்கிறது. இது பொறுப்பற்ற அணுகுமுறை என்று நான் சொல்லுகிறேன். ஒரு விசாரணையை சிதைக்கிற முயற்சி. வேங்கைவேல் சம்பவம் ஆண்டுகள், 1.5 ஆண்டுகளுக்கு மேல் உருண்டோடி விட்டன. தமிழக காவல்துறை செயலற்று போய் நிற்கிறது. குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி நிற்கிறது. கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகிறோம், இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக அரசு நடத்துகிறோம், மோசமான அரசை நடத்துகிறேன் என்று சொல்லுங்கள். சம்பவம் குறித்து தமிழகத்தின் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், ரோட்ல எல்லாம் போராட்டம் பண்ண மட்டும் எனக்கே நான் ஒரு தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்டையடியால் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருந்தாரு. அதற்கும் நிறைய விமர்சனங்கள் தான் வந்துச்சு. அவருடைய அதிரடி அரசியல் பாணியில் இவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டும். RS பாரதி பெரிய அறிவாளி, அவர் ஒரு அறிவாளி கிண்டல் பண்ணியிருக்காரு, ரகுபதி ஒரு அறிவாளி. அந்த மாதிரி இவங்க அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், திமுகவுக்கு எடுபிடிகளாக மாறிவிட்ட கம்யூனிஸ்டுகள். கள்ளச்சாராயத்திற்கு இவர்கள் சிபி விசாரணை வரக்கூடாது என்று ஏன் எப்பாடுபட்டாவது அதை மறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். இதில் எவ்வளவு பேர் குற்றவாளிகள், அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமா அல்லவா? அந்த தொகுதியினுடைய அதிமுக MLA சொல்லியிருக்காரு, இங்கே நடக்குதுன்னு. தூங்கிட்டு இருந்தா அந்த ஊர் போலீஸ், DSP, SP எல்லாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாணவியுடைய பாலியல் பலாத்காரம் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அரசியலையும் தாண்டி பாஜகவினர், அதிமுகவினர் எல்லாமே ஒரு போராட்டங்கள், கண்டனங்கள் நடத்திட்டு இருக்கும்போது ஆளும் கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் இது அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி சார்? தலைநகர் சென்னையில், அதுவும் ஒரு முக்கியமான பகுதியில், ஆளுநர் மாளிகைக்கு மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் என்று கருதப்படக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள் அத்துமீறி ஒரு கயவன் நுழைந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. கவலைக்குரிய வகையிலே இருக்கிறது. வெவ்வேறு பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நாள்தோறும் என்றாலும் கூட, தலைநகரில், அதுவும் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் உள்ளே போய் ஒரு மாணவி, ஒரு மாணவனும் தனியாக பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் அந்த மாணவனுக்கு கொலை மிரட்டல் அல்லது எச்சரிக்கை விடுத்து புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்து மிரட்டி, காட்டி, அச்சுறுத்தி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு அந்த குற்றம் சொல்லுவதற்கே, வெளியே சொல்லுவதற்கே அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இவ்வளவு தூரம், அதுவும் அதாவது நோன் அஃபெண்டர், பல முறை குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒரு பேர்வழி இந்த அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்ல, குறிப்பாக கல்லூரிகளுக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வளர்ந்த பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கவலை அளிக்கக்கூடிய, அச்சமடையக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இது குறித்து பல்வேறு கட்சிகளும் கண்டனமும் கவலையும் தெரிவிப்பது என்பது
இயல்பாக சமூக பிரஜையோடு செய்கிற ஒரு நடவடிக்கை தான். அரசியல் படுத்துகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்று திமுக பேசுவதுதான் வெட்கக்கேடானது. இந்த ஆட்சித்தால் தலைகுனிய வேண்டிய ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு எந்த வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் சப்பக்கட்டு கட்டவே முடியாது. உங்கள் ஆட்சியில் எத்தனை அவலங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள் நடைபெறுகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் பிற கட்சிகளை பார்த்து குறை கூற தகுதியே உங்களுக்கு கிடையாது. அண்மையிலே தான் தலைநகரிலே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி இருக்கிறார். அது பற்றி ஒரு பெரிய சர்ச்சை, அந்த சர்ச்சை ஓய்வதற்குள்ளாக இந்த அக்கிரமம் அரங்கேறி இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் எத்தகைய பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது என்பது அடுத்தடுத்து வெளிவருகிற தகவல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அதுவும் மட்டுமில்லை, காவல்துறையினுடைய ஒரு மெத்தன போக்கு, பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு எல்லாமே இதில் அடங்கி இருக்கிறது. அந்த பேர் வழி, அந்த சமூக விரோதி பொறுக்கி எத்தனை குற்றங்களில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறான் என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பேர் வழியை நீங்கள் குண்டர் சட்டத்தில் ஏன் அடைக்கவில்லை? அவனை தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்தீர்களா? அந்த பக்கம் இருட்டாக இருக்கிறதே, ரோந்து பணியிலே காவல்துறை போய் இருக்கிறதா? அதற்கெல்லாம் சான்றுகள் இருக்கிறதா? நீங்கள் யார் யாரையோ அரசுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை அடுத்தடுத்து வழக்குகள் போட்டு குண்டர் சட்டத்திலே வைப்பதற்கு உங்கள் கவனம் போய் கொண்டிருக்கிறதே. இந்த மாதிரி கேடிகளை ஏன் உங்களால் கவனிக்க முடியவில்லை? கொலைகாரர்களை, கொலைபாதக செயல்களில் ஈடுபடுபவர்களை, ரவுடிகளை, பட்டாக்கத்திகளுடன் வீதிகளில் உலா வருபவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியாத, கையாலாகாத காவல்துறை தங்கள் அரசியல் எதிரிகள், ஆட்சியின் மீது விமர்சனம் செய்பவர்கள், அவர்களை அடுத்தடுத்து குண்டர் சட்டத்திலே போடுவதற்கு வழக்குகளை போடுகிறீர்கள். அதற்கு அண்மை கால உதாரணம் சவுக்கு சங்கர். நான் அவரது எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறவன் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவர்களின் குரல் வழியை நெரிக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இத்தகைய குற்றவாளிகளை சுதந்திரமாக உலவு விட்டுவிட்டு ஆம்ஸ்டாங் கொலையில் ஈடுபட்ட, கொலைபாதக செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள், ரவுடிகள், போக்கிரிகள், இவர்களையெல்லாம் தொடர் கண்காணிப்பு வளையத்தில் வைக்காமல் போதைப்பொருள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. பெத்த டைமண்ட், அது எல்லா இடத்திலையும் பெத்த மைடன், அது கிடைக்கிறது என்று வருகிறது. பெரிய நட்சத்திர விடுதிகளில் இதைவிட கொடிய போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகின்றன என்று ஒரு பெண் பேட்டி அளித்திருக்கிறார், பாடகி பேட்டி அளித்திருக்கிறார். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது என்று அதையெல்லாம் நீங்கள் கண்காணிக்கிறீர்களா? என்னென்ன சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகின்றனவோ காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். இந்த குற்றவாளி சிறையில் இருந்திருக்க வேண்டியவன் எப்படி வெளியே இருந்தான் இதனால்? ஆகவே காவல்துறைக்கு இது தோல்வி, மாநகர சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதற்கு அடையாளம். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் மிக சரியாக சவுக்கடி கொடுத்திருக்கிறது. காவல்துறை வெட்கி தலைகுனிய வேண்டும். எப்படி கமிஷனர், போலீஸ் கமிஷனர் விவரங்களை வெளியே போனதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டாமா? இந்த சர்வசாதாரணமாக சொல்லுகிறார், இது தகவல் கசிந்து விட வாய்ப்பு உள்ளது என்று. இரண்டாவது, குற்றவாளி ஒருவர் தான் என்ற முடிவுக்கு நீ எப்படி வந்தாய் என்று நீதிமன்றம் கேட்கிறது. போலீஸ் அதிகாரியை பார்த்து கேட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி அந்த முடிவுக்கு வந்தீர்கள் என்று. எப்படி, எதற்காக இப்படி பேட்டி தருகிறீர்கள்? இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பேட்டிகள் எல்லாம் திமுக ஆட்சியில் நடைபெறுவது புதிதல்ல. நான் உங்களுக்கு ரீகலெக்ட் செய்ய விரும்புகிறேன். விடுதலை புலிகள் பத்மநாபா உட்பட பல பேரை கொன்றுவிட்டு தப்பித்து போகிறார்கள். அன்றைய தினம் கமிஷனராக இருந்த துரை இந்த சம்பவத்தில் விடுதலை புலிகள் ஈடுபடவில்லை என்று உடனடியாக பேட்டி அளித்தார். பேட்டி கொடுக்குமாறு ஆட்சியாளர்கள் அப்புறம் வலியுறுத்தாமல் இப்படிப்பட்ட பேட்டிகள் வெளிவராது என்பதற்கு அன்றைக்கு போலீஸ் கமிஷனர் துரை கொடுத்த ஒரு பேட்டி ஒரு உதாரணம். நான் கேட்கிறேன், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நிலையில் கமிஷனர் எப்படி நிருபர்களை சந்தித்து பேசலாம்? எப்படி தகவல்களை கொடுக்கலாம்? இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடைபெறுகிறது. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்திலும் போலீஸ் தினசரி மீடியாவுக்கு தகவல்களை கட்சி விட்டுக் கொண்டிருந்தது. அவராக இருக்கலாம், இவராக இருக்கலாம், போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது என்னன்னா கமிஷனர் ஆபீஸுக்கு போற ரிப்போர்ட்டர்ஸுக்கு இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அப்போதும் தகவல்கள் வந்தன. இது பொறுப்பற்ற அணுகுமுறை என்று நான் சொல்லுகிறேன். ஒரு விசாரணையை சிதைக்கிற முயற்சி, நேர்மையான விசாரணை நடைபெறுமா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற முயற்சி. ஆகவே இந்த வழக்கின் விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருப்பதில் நான் முழுமையாக உடன்படுகிறேன். ஆகவே இந்த தமிழக போலீஸ்
அண்மை காலமாக கையாள விவகாரங்களில் ஒரு நேர்மை தன்மையே இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அதற்கு இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வேங்கைவேல் சம்பவம். ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் உருண்டோடி விட்டன. தமிழக காவல்துறை செயலற்று போய் நிற்கிறது. குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி நிற்கிறது, வெட்கமில்லாமல் இருக்கிறது. இப்படி ஒரு குற்றவாளிகள் இவ்வளவு பெரிய சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க முடியாமல், அதற்கு பொறுப்பும் ஏற்காமல், 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படாமல் இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகிறோம், இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக அரசு நடத்துகிறோம். மோசமான அரசை நடத்துகிறேன் என்று சொல்லுங்கள், முன்னுதாரணமான அரசு என்று சொல்லாதீர்கள். அது சொல்லுவதற்கு எந்த பொருத்தமான செயலையும் நீங்கள் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வேங்கைவேல் ஒரு உதாரணம். ஒரு கல்லூரி வளாகத்திலே பொழுது சாகிற நேரத்தில் நடந்திருக்கிற இந்த கொடூரம் ஒரு உதாரணம். ஆகவே இந்த சம்பவத்திற்காக தமிழக அரசு, குறிப்பாக காவல்துறை தலை குனிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். சார், குற்றவாளி 3 மணி நேரத்துக்குள்ள புடிச்சிட்டேன்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்களே சார். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மோசமான பொறுக்கி பேர் வழி வெளியே சுதந்திரமாக பிரிய அனுமதிக்கப்பட்டான்? அந்த கேள்விக்கு விடை கூறுங்கள். 20 குற்ற செயல்களில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அண்மையிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் கூறுகின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எப்படி இவ்வளவு பலவீனம் இருக்கிறது? பல்கலைக்கழக நிர்வாகமும் கூற வேண்டும், காவல்துறையும் கூற வேண்டும். ஆகவே இந்த அரசின் இதெல்லாம் ஒரு பீத்திக்கிற வேலையெல்லாம் பெருமை இல்லை. இரண்டாவது, இதில் 1க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்பதை இன்னும் விடை காணப்பட வேண்டிய கேள்வி. நீங்கள் எடுத்தவுடன் கமிஷனர் பேட்டி கொடுத்தா நீதிமன்றம் கேட்டது போல விசாரணை அந்த திசையில் தானே கொண்டு செல்லப்படும். கமிஷனர் என்ன சொல்லிட்டாரோ அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படிதானே என்கொயரி போகும். சம்பந்தப்பட்ட குடும்பத்தை நீங்கள் மிரட்ட மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நான் கேட்குறேன். ஆகவே இந்த விசாரணை, இவர்கள் நடத்துகிற விசாரணையில் நம்பிக்கை வராது. இது சுதந்திரமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி, அதே போல சிபிஐ, இந்த 2 தரப்பில் யாராவது ஒருவர் விசாரித்தால்தான் முழு உண்மைகள் வெளியே வரும். அரசாங்கத்திற்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இது நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சார், இந்த சம்பவம் குறித்து தமிழகத்தின் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், ரோட்ல எல்லாம் போராட்டம் பண்ண மாட்டேன், எனக்கே நான் ஒரு தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 48 நாட்கள் காலனி போட மாட்டேன், சாட்டையடியால் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருந்தாரு. அதற்கும் நிறைய விமர்சனங்கள் தான் வந்துச்சு. ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு, இவருடைய விளம்பரத்துக்காக பண்ணுறாரு, மாலை போட்டிருக்காரு, இது ஒரு கோமளித்தனமாக இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது சார். நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் பார்த்தேன். அதில் நிறைய பேர் பாஜக எதிர்ப்பாளர்கள் அல்லது பாஜகவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பாஜகவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லது பாஜக வளர வேண்டும், தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார், இது ஒரு சத்தியாகிரக அணுகுமுறை, வழிமுறை என்று தான் பார்க்கிறார்கள். அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் இது உரைக்காது. அவருடைய பாணியில் அவர் அரசியல் நடத்துவது தான் சரியாக இருக்கும். தன்னைத்தானே ஏன் அவர் அனாவசியமாக வருத்தி கொண்டார் என்று கருதுகிறவர்களும் இருக்கிறார்கள். நான் அந்த ரகத்தைச் சேர்ந்தவர். முதல் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் இது சத்தியாகிரக வழிமுறை, தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற வழிமுறை, இதன் மூலம் தான் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறேன் என்பதை மக்கள் உணர வேண்டும், இந்த கொடுமையினுடைய வீரியத்தை மக்கள் உணர வேண்டும் என்று அவர் ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கிறார். ஆகவே அதை சில பேர் பாராட்டுகிறார்கள் என்றால் அண்ணாமலையினுடைய வழிமுறை ஒரு முன்னுதாரணமான வழிமுறை, இல்லை மெச்சத்தகுந்த வழிமுறை. இவர்களைப் போல ரவுடிசத்தில் ஈடுபடவில்லை என்று கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன், அவருடைய அதிரடி அரசியல் பாணியில் இவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டும். வெட்கங்கெட்ட அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அந்த மாதிரி அல்லது கவர்னரிடம் புகார் எடுப்பது, சிபிஐ விசாரணை கோருவது, இந்த அரசு ஆட்சியினுடைய அவலங்களை பட்டியலிட்டு அந்த ஆட்சி தொடங்கியது முதல் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனை குற்றங்களில் இன்னும் முடிவு வரவில்லை. 2 கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். வேங்கைவேல் சம்பவம், கள்ளச்சாராயத்திற்கு இவர்கள் சிபிஐ விசாரணை வரக்கூடாது என்று ஏன் எப்பாடுபட்டாவது அதை மறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். எத்தனை அரசியல்வாதிகள், போலீஸ்காரர்கள் லஞ்சம் வாங்கி அதை ஊக்குவித்திருந்தாலே ஒழிய அந்த மலைப்பகுதியில் எப்படி காட்சி அங்கே விற்று அத்தனை அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்களே, இதில் எவ்வளவு பேர் குற்றவாளிகள்? அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமா அல்லவா? அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்காமல், ஆளுங்கட்சி பிரதான எதிர்க்கட்சி இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் எப்படி அங்கே விற்க முடியும்? அந்த தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ சொல்லியிருக்காரு இங்கே நடக்குதுன்னு. தூங்கிட்டு இருந்தது அந்த ஊர் போலீஸ், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம், இன்ஸ்பெக்டர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
ஆகவே அவரெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும், மறுபடியும் வேலையை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, கண் துடைப்புக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிவோக் பண்ணி அவர் எங்கே வேறு இடத்துல போஸ்டிங் போடுறீங்க. இந்த மாதிரி அவலங்களை பட்டியலிட்டு மாவட்டந்தோறும் மேடை போட்டு ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், இந்த மாதிரி அதிரடி அரசியல் அவர் செய்யணுன்றது என்னை போன்ற சில விமர்சகர்களுடைய பார்வை. சத்தியாகிரக வழிமுறை என்று அவர் பின்பற்றினார். ஆனால் அதை வச்சு சில பேர் மீம்ஸ் போட்டு மகிழ்கிறார்கள், ரசிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அதுதான் தெரியும், அப்படி ரசிக்கிறவர்களுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா இவர்களெல்லாம் யாரை ஆதரிப்பவர்கள்? இந்த மீம்ஸ் போடுறவங்கன்னா கோட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டம் கூடுறவங்களை ஆதரிக்கிறவங்க, அந்த கோட்டர் ஜோதியில் கலக்கிறவங்க. கோட்டர் பிரியாணிக்கு அரேஞ்ச் பண்ணுற ஆட்கள் தான் இதை மீம்ஸ் போடுவாங்க. கோட்டர் பிரியாணிக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்கல்ல கூட்டம் சேர்க்கறதுக்கு, அந்த கோஷ்டிகள், அத்தகைய கோஷ்டிகள் தான் இதை ஆதரிக்கும். அதாவது அந்த மீம்ஸ் போடுறதை ஆதரிக்கும். அவர்கள் தான் இதை கிண்டல் செய்வார்கள். ஆர்எஸ் பாரதி பெரிய அறிவாளி, அவர் ஒரு அறிவாளி கிண்டல் பண்ணியிருக்காரு. ரகுபதி ஒரு அறிவாளி. அந்த மாதிரி இவங்க அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், திமுகவுக்கு எடுபிடிகளாக மாறிவிட்ட கம்யூனிஸ்டுகள், திமுகவின் எடுபிடிகள். பழைய கம்யூனிஸ்டுகள்லாம் கௌரவமானவர்கள், பிஆர், எம்கே, இவங்கள்லாம் கௌரவமான கம்யூனிஸ்டுகள். இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கம்யூனிஸ்டுகள். ஆகவே இவர்களுக்கு அண்ணாமலை செய்வதை பார்த்தால் சிரிப்பு தான் வரும். ஆனால் அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற வழிமுறை மேற்கொண்டிருக்கிறார். ஆட்சியை வீழ்த்தும் வரை நான் இது செருப்பு போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது நீங்கள் போடவே முடியாது என்று திமுக சொல்லுகிறது. உங்கள் ஆட்சி ஒரு நாள் விரைவில் முடிவுக்கு வந்துதான் தீரும். யாரும் காலகாலத்துக்கு ஆட்சி ஆள முடியாது. கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு நோட்டும் சீட்டும் கொடுத்து திருப்திப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ரொம்ப காலம் அந்த வண்டி ஓடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, இப்போ நீங்கள் தொடர்ந்து பேசும்போது சொல்லும்போது காவல்துறை தான் அவர் சாடி பேசுகிறீங்க. அப்படிங்கும்போது காவல்துறைகள் எல்லாமே ஆட்சியாளர்களின் கைக்கூலி மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, பெரும்பாலும் நல்ல போலீஸ் அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள். சில போலீஸ் அதிகாரிகள் ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்தி தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்கிற அதிகாரிகளாக எந்த ஆட்சியிலும் இருந்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியிலும் இருந்திருக்கிறார்கள், இந்த ஆட்சியிலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, நல்ல அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் 10.5%, 15% இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் திமுக கூட்டணிக்கு வர தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சாதி வரி கணக்கெடுக்க ஸ்டாலினுக்கு மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் வச்சிருக்காரு. எப்படி சார் இது? நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 15% இடஒதுக்கீடு கொடுக்காது. ஆகவே அவர் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பும் இல்லை. திமுக தரப்பிலேயே முரசொலியிலே கார்ட்டூன் போட்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டாம் என்று கட்டம் கட்டி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறார்கள். ஆகவே ஏனென்றால் இப்போது இருக்கிற அந்த கூட்டணி திமிரின் காரணமாக நிறைய கட்சி நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற அந்த திமிரும் அது ஒரு காரணம். அதனால் கிண்டல் பண்ணுறாங்க, அன்புமணியை கிண்டல் பண்ணுறாங்க. அது காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, ராமதாஸ் அன்புமணியும் சமீபத்திய ஆர்ப்பாட்டத்தில் போட்டு திமுகவை வெளுத்துட்டாங்க. திமுகவை வெளுன்னு வெளுத்துட்டார் ராமதாஸ். அந்த காண்டில் கடுப்பில் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறது, கூட்டணிலாம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது அந்த சப்ஜெக்ட் அது ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லையா, இவங்களாம் எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியவர்கள். திமுகவும் மாறக்கூடிய கட்சி தான், பாமகவும் மாறக்கூடிய கட்சி தான். திமுக ஒன்றும் அப்படியே கொள்கை கோட்பாடெல்லாம் உள்ள கட்சி கிடையாது. நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருகன்னு பல்ட் அடிச்ச கட்சி தான். யாரை? முசோலினி, ஹிட்லர்னு இந்திரா காந்தியை முரசொலியில் கார்ட்டூன் போட்டு அந்த கார்ட்டூன் பேப்பரு ஒரு வருஷம் கூட ஆகாத நிலையில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு காலில் விழுந்து சரண்டரான கட்சி தான் திமுக. ஆகவே அது ஒரு கதை, பழைய கதை. அதே மாதிரி பாமகவும் திமுக அதிமுகன்னு மாறி மாறி போயிருக்காங்க. அதெல்லாம் கொள்கை கோட்பாடெல்லாம் எந்த கட்சிக்கும் கிடையாது. அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியுமா முடியாதா, அதுதான் வாதம். ஏற்கனவே இதே மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதற்கு நீதிபதிகளை கொண்ட ஆணையத்தை அமைத்திருக்கிறது. ஆகவே அதற்கு அதிகாரம் இருக்கும்போது ஏன் கணக்கெடுப்பு நடத்த முடியாது? நீங்கள் நடத்துங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு சாதியும் தங்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்கள் ஜாதி பலத்தை மீறி கேட்கிறார்களோ என்கிற கருத்தும் பொதுவெளியில் இருக்கிறது, அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது. அதனால் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு விரிவான குழு அமைத்து அல்லது ஒரு அரசு ஊழியர்களை பயன்படுத்தி, ஆசிரியர்களை பயன்படுத்தி லீவு நாட்கள்லையோ இல்லை அதுக்கு ஒரு இது பண்ணி ஒரு ஏற்பாடு, அதற்கு ஒரு திட்டம் வகுக்க வைத்து ஒரு நீதிபதி நம்ம ஆலோசனை பெற்று ஒரு ஆணையத்தை அமைத்து ஏற்கனவே அது செய்யப்பட்டிருக்கிறது. பாதியிலே அந்த வேலை நின்று விட்டது என்பதுதான் பாமக தரப்பு வாதம். வெவ்வேறு கமிஷன்கள் இடஒதுக்கீடு பற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அம்பாசங்கரில் ஆரம்பித்து நீதிபதி குலசேகரன் வரை இடஒதுக்கீடு சம்பந்தமாக வெவ்வேறு ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாநில அரசாங்கத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இல்லை என்று சொல்லி ஸ்டாலின் அவர்களும்
ஆட்சியாளர்களும் கூறுவது முழு பொய். மாநில அரசு நினைத்தால் செய்ய முடியும். அப்படி செய்து ஜாதி வாரியாக என்ன கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் வருகிறதோ அதற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு, அதற்கான ஏற்ற முறையில் இடஒதுக்கீட்டை மாற்றியமைப்பதற்கு முயற்சி எடுக்க வழி இருக்கிறது. அது நீதிமன்றம் பரிசீலனைக்கு போகலாம், அது போகாமல் இருக்காதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நியாயமான வழிமுறைகளை பின்பற்றி ஒரு ஏற்பாடு நடைபெறுமானால் நீதிமன்றம் ஏன் அதில் குறுக்கிட போகிறது? பல்வேறு விஷயங்களை மாநில அரசு முடிவெடுத்து செய்வதில்லையா? நீங்களாக சில முடிவுகளை எடுத்துடுறீங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் அது ஷட் டவுன் ஆகுது. ஆனாலும் நாங்கள் செய்யணும்னு இப்போ துடிக்கிறீங்க. நீட் என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகிற தேர்வு. சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு விட்ட தீர்வு. நான் அதை நீக்கிடுவேன், ஒரே கையெழுத்தில் நீக்கிடுவேன்னு போலியாக மக்களிடம் பொய் சொல்லி ஓட்டு வாங்கவில்லையா? நீங்கள் பொய் சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. அப்போ இதை செய்வதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? இது நேர்மையான விஷயம் தானே. ஏற்கனவே 2-3 கமிஷன்கள் அமைக்கப்பட்ட ஒரு விவகாரம் தானே. இடஒதுக்கீடு என்பதில் இப்போ போய் நம்ம கையை வச்சு பிற ஜாதிகளின் அதிருப்தியோ அல்ல வெறுப்போ வந்துடுமோன்னு இவர் பயப்படுறார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கேட்கல. அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுங்க, பண்ண பிறகு கொடுங்கன்னு கேட்குறார். எங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்றார். கலைஞர் என்ன பண்ணார்? இவர்கள் வன்னியர்களுக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு கொடுக்காம 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ராமதாஸ் என்ன பண்ணார்? நல்ல பழம் தரன்ட்டு அழுகிய பழத்தை கருணாநிதி கொடுத்துட்டாருன்னு விமர்சனம் பண்ணார். இது கடந்த காலத்தில் நடந்தது. ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோருவது ஒரு நியாயமான கோரிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, கவர்னர் ரவி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்காரு. அப்படிங்கும்போது எதற்காக, என்ன முக்கியத்துவம் இந்த பயணத்தில்? இது பொதுவாக மாநில அரசின் செயல்பாடுகள், இங்கே நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அவ்வப்போது குறிப்புகள் அவர் அனுப்புவது. கவர்னருடைய பணியில் அதுவும் ஒரு பணி. 3 மாதத்துக்கு ஒரு முறை கவர்னர் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்புவார். அதே போல் அவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அவர் கருதுகிற, அவர் முக்கியத்துவம் என்று கருதுகிற சமயத்தில் அவர் மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர், அவருக்கு பொறுப்பானவர் உள்துறை அமைச்சரை சந்திப்பார். பிரதமர் அமைச்சரை வாய்ப்பு இருந்தால் சந்திப்பார். அத்தகைய ஒரு சந்திப்பாக இது இருக்கக்கூடும். நிச்சயமாக கவர்னர் உள்துறை அமைச்சர் சந்திக்கும் போது மாநிலம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சில விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக பல தகவல்களை பகிர்ந்து கொள்வார். என்ன சந்திப்பில் பேசப்பட்டது என்பதை விட திரு கவர்னர் மேதகு ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் தொடர்ந்து நீடிக்கிறார் என்பது மத்திய அரசு அவர் நீடிப்பதை விரும்புகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அண்மையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்பட்ட நிலையில் திரு ரவி அவர்கள் இங்கே நீடித்து கொண்டிருக்கிறார். பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மத்திய உளவு ஸ்தாபனத்தில் பணியாற்றிய பழுத்த அனுபவம் வாய்ந்த, தீவிரவாத பிரச்சனைகளை கையாண்ட அனுபவம் வாய்ந்த மேதகு ரவி அவர்கள் இங்கே நீடிப்பதில் மத்திய அரசுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆகவே அதற்கு முழு தகுதியானவர் தான் திரு ரவி அவர்கள். அவர் எதற்கும் பணிந்து கொடுக்காதவர், நிமிர்ந்து நிற்பவர், நேர்மையாக செயல்படுபவர் என்பதால் அவர் தொடர்வது நல்லது என்பதும் என் பார்வை. ஓகே, அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைய போகுது. அப்படிங்கும்போது இந்த 3 ஆண்டுகள் என்னென்ன விஷயங்களுக்கு செஞ்சிருக்காரு அவர்? நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை மையப்பொருளியில், அதாவது மையப்புள்ளியில், சென்ட்ரல் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தியதில் அவருடைய பங்கு மகத்தானது. தமிழக பாஜக வளர்ச்சிக்கு ஆரம்ப காலம் முதல் பல்வேறு தலைவர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அது திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலம் தொட்டு திரு இலா கணேசன் அவர்கள் முதல் கொண்டு அண்மை காலங்களில் டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் வரை பல்வேறு தலைவர்கள், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், இவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவை ஒவ்வொரு கட்டத்திலும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிற முயற்சியில் இதற்கு முன் திரு பொன்னார் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு அதிரடி அரசியல், எப்படி தமிழக காங்கிரஸில் மென்மையான தலைவர்களும் உண்டு, அதிரடியான தலைவர்களும் உண்டு இருந்திருக்கிறார்கள். திரு வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக காங்கிரஸை பேசு பொருளாகவே வைத்திருந்த ஒரு தலைவர். அதே போல் திரு அண்ணாமலை பாஜகவை பற்றி பேசாமல் பிற கட்சிகள் இருக்க முடியாது என்ற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற தலைவர் அண்ணாமலை. மீடியாவுக்கு தொடர்ந்து தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியை பற்றி தகவல்கள் தருகிறார். ஆனால் சிலர் அதை மறைக்கிறார்கள், சிலர் அவருக்கு முக்கியத்துவம் தர மறுக்கிறார்கள். ஆனால் அதை மீறி இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஈர்த்திருக்கிறார். தமிழக அரசியலில் மாற்றம் வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்களை இன்றைக்கு பாஜகவை நோக்கி பார்க்க வைத்திருக்கிறார். இவையெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய முத்திரை பதித்த பணிகள். அவர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள், தமிழக பாஜக தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்புகள்
அதிகம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.